ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ரைஸ் தான், வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக, அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கொத்தமல்லி வந்து கலரே சேஞ்ச் ஆகாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டு கொத்தமல்லி அப்படியே இதில் சேர்த்துருங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொத்தமல்லி அதில் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த கொத்தமல்லி சாதம் நம்ம செய்யும் போது சேம் அதே கலர்லேயே நமக்கு அந்த சாதம் கிடைக்கும். அதனால் இப்போ நல்லா ஒரு ஒரு கொதி வந்தோடனே அதை அணைச்சிருங்க. அது ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிட்டு இப்போ அதை பச்சை தண்ணியில் நல்லா அதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இப்போ அதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கொஞ்சோண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வரமிளகா பார்த்தீங்கன்னா நான் 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு அது நல்லா அப்படியே கிளறிடுங்க. அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இஞ்சி வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கடலைப்பருப்பு சேர்க்கும் போது பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கோசரம் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வந்து ரைத்தா, இல்லை அப்பளம், பப்படம், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி எது வேணால் இதில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ஈஸியாக, சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் நல்லா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா உதிரி உதிரியாக. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ சாதம் போட்டு இதை நல்லா கிளறியாச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக செஞ்சிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப குழையும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு, தனியாக வேக வச்சு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.